ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டேன். எங்கள் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டன்டடை. நான் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி படிச்சுட்டு தம்பி நான் போயிட்டு வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன், நம்ம 2 பேர் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புக் எடுத்து வச்சு படிக்கலான்ட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அது நல்லா படுத்துங்கிருந்தா கூட பரவாயில்லைங்களே, அப்படி படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அதே மாதிரி தூங்கிட்டு இருந்தான். நான் வந்து பார்த்துட்டு ஷாக்காயிட்டு, என்னடா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறா, நான் படிச்சுட்டுப்பா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேங்க. கீரை அரிஞ்சு வச்சுட்டு நான் சாப்பாடு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடல அப்படின்ட்டு போனேங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்களா, நான் வரத்துக்குள்ளே வந்து பார்க்குற தூங்கிட்டாங்க. இதே ஃபோனை மட்டும் கொடுத்து பாருங்க, நைட்டு 10 மணி தண்ணினாலும் சரி அந்த கேம் விளையாடுவான், அந்த யூடியூப்பில் போய் பொம்மையெல்லாம் பார்ப்பான். அந்த ஃபோனை கொடுத்தா மட்டும் தூக்கமே வராதுங்க. எவ்வளோ நேரம்னாலும் சரி 12 மணி தண்ணி கூட முடிச்சுட்டு இருந்துருவான். ஆனால் படின்னு சொன்னால் மட்டும் ஒரு அரை மணி நேரம் கூட படிக்க மாட்டாங்க ஒழுங்கா. நம்ம பக்கத்தில் உட்காந்துருந்தா படிப்பான். இதே நாங்கள் எந்திரிச்சு எங்கேயாச்சும் போயிட்டுன்னு வச்சுக்குவேன், உடனே தூங்கிடுவாங்க. கேட்டால் தூக்கம் வருதும்பா, 7 மணிக்கே விட்டா கூட தூங்கிடுவாங்க. ஆனால் ஃபோனை மட்டும் கொடுத்து பாருங்கள், தூங்க மாட்டாங்க. தீனே, டேய் தீனே, தம்பி, டேய் தீனே, இன்றா இப்படி தூங்குற? படின்னு சொன்னதுக்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? படிக்கிறதுட்டு என்றா தம்பி பண்ணுற? இது படிக்கிறதா? நல்லா படுத்துங்கிறதே. ஆ என்ன இப்படி பார்க்குற? சரி எந்திரிச்சு படுத்துங்க. காலையில் எழுந்திரிச்சு படிப்பேன். படுத்துங்க, தலைவணி எடுத்து வச்சு படுத்துங்க. அப்படியே படுத்துங்குவே, கை வலிக்கல? ஆ ஏண்டா அதுக்கு நல்லா படுத்துங்களாம்ல, புக்கு மாலை படுத்துட்டு அப்படி தூங்குவியா? ம் படின்னு சொன்னதுக்கு ஒன்றா படிக்க வேணும், இல்லை படுத்துவங்க வேணும். அது என்ன அப்படி படுத்துங்கிற? கால் வலிக்கலையா? படின்னு சொன்னதுக்கு தீனா என்ன வேலை பார்த்துட்ருக்குறேன் பாருங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எத்தனை குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறாங்கன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சட்டா பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட்